இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கதையில் பெரிய சீரியஸான திருப்பங்கள்லாம் இல்லாட்டி கூட நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போர் அடிக்காமல் ஜாலியாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சண்டைகள் தான் இப்போ கதையில். இப்போ செந்திலுக்கும் மீனாவுக்கும் இருக்க சண்டை, இந்த பக்கம் ராஜுக்கும் கதிருக்கும் இருக்கக்கூடிய சண்டை, இதில் வேறு ஏற்ற வீட்டில் சக்தி வேடும் முத்து வேடும் கெடுப்பண்டா அவனுக்கு குடும்பத்துக்கு கல்யாணம் நடக்க விடமாட்டான்டா காளி பண்ணுவண்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த கதையை ரசிக்க வைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நடிப்பு தான். மீனாவில் ஆரம்பிச்சு முக்கியமாக மீனாவாக நடிக்கிற ஹேமாவுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் பாண்டியன் ஷோ சீசன் 1 ஃபார்ம் ஆச்சு. இப்போ பாண்டியன் ஷோ சீசன் 2 முடியும் போது உங்களுக்கு பெருசாக ஒரு ஃபேன் குரூப்பே கிரியேட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே ப்ரோமோவில் கீழே போய் பார்த்தா மீனா நடிப்பு சூப்பர், மீனாவுக்காக தான் சீரியல் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறவங்களாம் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் இப்போ கதிர்க்கும் ராஜிக்குமான ஒரு உறவுமே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி பேசிக்கவே இல்லாமல் இருந்தாங்க. வந்த ஒரு 3 நாள் அழுதுகிட்டே இருப்பாங்க ராஜி, அந்த பக்கம் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. கதிர் சிடுன்னு விழுந்துகிட்டே இருப்பார். குற்ற உணர்ச்சியில் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம தான் அந்த பையனோட வாழ்க்கையை கெடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படியே அமைதியாக வாயை மூட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க. இதில் அப்புறம் கண்ணை மட்டும் கசக்கிக்கிட்டு இருப்பாங்க. இதில் வேற கோமதி இன்னமும் கதிர்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு பெரிய குற்ற உணர்ச்சி அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு கதையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ ராஜி அதை மாற்றி அமைக்கிற மாதிரி பட்டுன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன எனக்கு தான் விருப்பம் இல்லை இந்த கல்யாணத்தில், வேறு வழி இல்லாமல் தான் பண்ணேன், நான் பண்ணி வைங்க, நான் செத்தே போயிருந்துருப்பேன், சும்மா என்னை போட்டு செத்துருவா வேணாம், அவன் குடும்பம் அழிஞ்சிரும் அப்படி இப்படின்னு வசனத்தை பேசி என்னை சேர்த்து வைக்கிறேன்னு இவன் கூட கட்டி வச்சு தினமும் போட்டு படுத்தி எடுக்கிறான். சிறுன்னு இவங்க எரிச்ச போட்டுருக்காங்க. இதில் ரோட்டில் வச்சு வேறு சண்டை போட்டுருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட்டு எப்படி ஒருத்தர் பார்த்தீங்க பழகுனீங்கலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் இதை செந்தில் பார்த்து இவருக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. இவனுக்கு 2 பேரும் நிஜமாக லவ் தான் பண்ணானுங்களான்ட்டு. ஏன்பா செந்தில், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க நீங்கள் மீனா அவ்வளோ நல்ல பொண்ணு, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாத்துலேயும் அவ்வளோ நல்லா பழகிறாங்க, எல்லாத்தையும் டக்குன்னு செட் ஆகிடுறாங்க. அவங்கள போட்டு நீங்கள் திட்டி சண்டை போடும் பொழுது யாருன்னே தெரிஞ்சுக்காத 2 பேரும் சண்டை போடுறதா ஆச்சரியமே இல்லைன்னு இருக்கு நமக்கு. இதுக்கு நடுவில் ஒரு முரட்டு காமெடிங்குவாங்க. அதாவது அநியாயத்துக்கு சீரியஸாக ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணுவார், ஆனால் நம்ம காமெடியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பாண்டியன் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் செருப்பு போட மாட்டேன்டா, இது வரைக்கும் ஏதோ நீளமாக முடி இருந்துச்சோம்னா அந்த முடியை வரிஞ்சு கட்ட மாட்டேன்டா அப்படிங்குவாங்கல்ல. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா செருப்பு போட மாட்டேன் சரவணனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும்னு சொல்லிட்டு இப்போ நாளைக்கு இன்னமும் ரோட்டை வரும்போது போகும்போதெல்லாம் எல்லாரும் பார்த்து ஏன் செருப்பு போடல மச்சான், ஏன் செருப்பு போடலன்னு இவரை பற்றி விசாரிக்கிறது. இது இல்லாமல் முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஐயோன்னு சூடு முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறது, அந்த முள்ளை எடுத்துகிட்டு மீனா சிரிக்கிறது. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக தயவு செஞ்சு இந்த மாதிரி காமெடி பண்ணாமல் தயவு செஞ்சு செருப்பை போடுங்க அப்படின்னா செருப்பை போட வைக்கிற சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. இதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரவணனுடைய கல்யாணத்துக்கு யாரை பிளான் பண்ண போகிறாங்க, என்ன டிசைட் பண்ண போகிறாங்கிறதெல்லாம் இருக்குது. அதில் சரவணனே ஒரு பொண்ணை பார்த்துக்க போகிறாரா, இல்லை பழைய காதலி கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்ச பொண்ணை கூட்டு வந்துட போகிறாரா, இல்லை நல்லதாக ஒரு பொண்ணு அமைஞ்சு ஆனால் அதில் 1000 பிரச்சனைகள் தாண்டி கல்யாணம் நடக்க போதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கப்புறம் திருப்பி பொண்ணு பார்க்க போனாங்க, சக்திவேலுக்கு எடுத்தாங்கன்னு போனால் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் இந்த குழலின்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்களா, அவங்க தானே வீட்டோட பெரிய அக்கா. கதிர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்து ஆளையே காணும். அவங்க கதை என்னங்கிறத நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இருக்காங்களா இல்லையா, அந்த கேரக்டரை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டாங்களாங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கதையை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கதை